ஹாய் கைஸ், இது உங்கள் சினிஃபில். நான் உங்கள் சினிஃபில். டுடே மூவி என்னன்னா, வேற்றுக்கிரக வாசிகள் பற்றின ஆராய்ச்சிக்காக பூமியிலேருந்து கிளம்பின ஒரு ஆராய்ச்சி நேராக டைட்டன் பிளானட்டுக்கு போகிறோம். அங்கே போனவங்க ஏலியன்ஸை பார்த்தாங்களா இல்லை, அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு விறுவிறுப்பாக சொன்ன படம் தி கிரியேட்டர் 1985. இப்போ வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஓப்பனிங் சீனே ஒரு வாய்ஸ் ஓவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெஸ்ட் ஜெர்மனியை சேர்ந்த ரிச்சர்ட் டைனமிக்ஸ் கம்பெனியும் அமெரிக்காவை சேர்ந்த NTI கம்பெனியும் போட்டி போட்டுக்கிட்டு விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்குறாங்க. சனிக்கிரகத்தோட துணைக்காவலனா டைட்டனை காட்டுறாங்க. அங்கே NTI கம்பெனி சேர்ந்த 2 ஆஸ்ட்ரோநாட் நாம ஒரு வழியே இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் 2 லட்சம் வருஷங்களா இங்கேயே இருக்குன்னு பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்போ ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஒரு பாடம் பார்க்குறாரு. அவர் இன்னொருத்தரையும் கூப்பிட்டு காட்டுறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த பாடம் கீழே இறக்கி வைக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு லைட் அடிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஏலியன் உயிரோட இருக்கு. சரி, நாம அதோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிவு பண்ணி அதில் ஒருத்தர் உட்கார வச்சு இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுக்க போறாரு. அப்போ உட்காந்துரு கூட கைப்பட்டு அந்த பாட்டிலிட்ட விரிசல் விட்டு அதுலேருந்து இது லிக்விட் மாதிரி வெளியே வருது. ஆனால் இதை அவங்க கவனிக்கல. திடீர்னு பார்த்தா அதில் உட்காந்துரு கூட உடல் நடுக்க ஆரம்பிக்குது. அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. அங்கே கட் பண்ணி படத்தோட பேரை போடுறாங்க, தி கிரியேட்டர் 1985. மூனோட ஆர்பிட்ல NTI கம்பெனியோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே மானிட்டர் ரூமில் ஒருத்தர் உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் அவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இவங்க அதை கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால முடியல. அப்போ தான் ஒரு வீடியோ கால் வருது. அதை ஆன் பண்ணுறாங்க. அதில் ஒரு கோரமான உருவத்தை காட்டுறாங்க. இவர் வேறு யாரும் கிடையாது. நம்ம முதல் சீனில் பார்க்கும்போது ஒரு ஆஸ்ட்ரோநாட் 7 நாள் தாக்கப்பட்டு இறந்து போயிடுவார். ஆனால் இன்னொருத்தருக்கு என்னாச்சுன்னு காட்டிக்க மாட்டாங்கல்ல, அந்த இன்னொருத்தர் தான் இவர். இவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்பேஸ்ஷிப் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வந்து மோதுது. மொத்தமாக எல்லாம் வெடிச்சு சிதறுது. அங்கே கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேர் தான் டேவிட். நாம வந்து இந்த மிஷனுக்கு NTI தான் முழு இன்சார்ஜ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மிஷனோட முழு நோக்கமே ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையன்றது கண்டுபிடிக்கிறது தான். ஏற்கனவே NTI இதே மாதிரி ஒரு டீம் அனுப்புனாங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேர் தான் பெத். அப்போ அவங்களால அந்த ஏலியன்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பெத் கேட்குறாங்க. அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுலேருந்து திரும்ப வந்தவர் வெறும் ஒரே ஒருத்தர் தான். அவரும் NTIயோட ஸ்பேஸ் ஸ்டேஷனோட மோதி இறந்து போயிட்டாருன்னு டேவிட் சொல்றாரு. இதோ இவங்க பேர் தான் வெண்டி. இந்த மிஷனில் எங்கள் உயிருக்கு என்ன வேணா ஆபத்து வருமானு கேட்குறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு பேர் ஜான். அதனால தான் அந்த செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்தீங்களான்னு பெத் கேட்குறாங்க. ஒருவேளை நமக்கு தேவைப்படலான்னு டேவிட் சொல்றாரு. அங்கே கட் பண்ணி அடுத்த சீன் மாறுது. பிரைஸ் டாக்டர் வெண்டி கிட்ட சொல்லாமலே ஒரு சில மெடிசன்ஸ் எடுத்து தனக்காக வச்சுக்கிறாங்க. டாக்டர் வெண்டி எவ்வளோ சொல்லியுமே பிரைஸ் கேட்கல. இவங்க தான் சூசன். பிரைஸ்க்கு என்னதான் பிரச்சனைன்னு டாக்டர் வெண்டியை பார்த்து கேட்குறாங்க. அவங்க நம்ம கூட 3 மாதம் ட்ராவல் பண்ணியுமே இப்போ வர அவங்க நம்ம கிட்ட பேசினதே இல்லை அப்படின்னு டாக்டர் வெண்டி சொல்கிறாங்க. அப்போ பெத் செஸ் விளையாடிக்கிட்டே ஒருத்தட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் தான் கமாண்டர் மைக். இந்த மிஷனுக்கு இவர் தான் கமாண்டர். இந்த டீமுக்கும் இவர் தான் கமாண்டர். ஜானும் சூசனும் ஜன்னல் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த இடத்துக்கு போகிறது சரியா படலன்னு சூசன் சொல்றாங்க. ஜான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்பதான் பெத் வேற ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கிறத நோட் பண்றாங்க. அது ரிச்சர்ட் டைனமிக்ஸ் கம்பெனியோட ஸ்பேஸ்ஷிப். அது ஒரு எரிமலை மேலே இறங்கி இருக்கு. இவங்களும் அதுக்கு பக்கத்தில் லேண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி எப்படியோ ஒரு வழியாக லேண்ட் ஆகி முடிக்கிறாங்க. இவங்க இருக்கிற இடத்துல புதைமலை இருந்ததுனால அதில் இவங்க ஷிப் மாட்டி ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் ஷிப் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. டேவிட் ஜானி பிரேஸை மட்டும் கூட்டிட்டு உள்ள போறாரு. அப்போ சூசனும் நானும் உள்ள வரேன்னு சொல்லி போறாங்க. அங்க ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஹெல்மெட் ஓபன் பண்றாங்க. பிரிஞ்சு போய் தேடலான்னு முடிவு பண்ணி எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க. அப்போ சூசன் போற ரூமுக்குள்ள மட்டும் ஒரு ஏலியன் பாட் இருக்கு. அதுவும் உடஞ்ச நிலைமையில இருக்கு. அப்போ ஜான் அங்க வந்து அதை பாக்குறாரு. இதை நான் போய் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லி அவர் கிளம்பி போறாரு. அப்போ சூசன் எதாச்சும் திரும்பும் போது அங்க ஒரு டிராயர் ஓபன் ஆகுது. அதுல ஒரு இறந்து போன உடல் இருக்கு. அதை பார்த்து அவங்க பயந்து ஓடுறாங்க. உடனே எல்லாரும் அங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஒரு சத்தம் கேக்குது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருட்டுக்குள்ள ஒரு உருவம் நின்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பிரைஸ் விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த உருவத்துக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே எல்லாரும் அங்கிருந்து ஓடுறாங்க. எல்லாரும் உள்ள வந்தாச்சு. ஆனா சூசனோட கை மட்டும் மாட்டிக்கிச்சு. அவங்களை காப்பாத்துறதுக்குள்ள அந்த ஏலியன் வந்து சூசனை கொண்டுடுது. இதை பார்த்த உடனே ஜான் பயங்கரமா கதறாரு. பிரைஸ் அவருக்கு ஒரு மைக் இன்ஜெக்ஷன் போட்டு அவரை படுக்க வைக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்பலாம்னு முடிவு பண்ணி எல்லாரும் கிளம்பி போறாங்க. டாக்டர் வெண்டி இவங்களோட நிலைமையை பார்த்த உடனே ஜானுக்கு என்னாச்சு, சூசன் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. ஆனா யாரும் எந்த பதிலும் சொல்லல. எல்லாரும் ஷிப்க்கு போலான்னு டேவிட் சொல்றாரு. உடனே எல்லாரும் ஷிப்க்கு கிளம்பி போறாங்க. அப்பதான் டாக்டர் வெண்டி ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அங்க ஒரு இடத்துல இது போல பால் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அங்க எல்லாரும் போய் பாக்குறாங்க. நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு பார்க்கும்போது இந்த இடம் சுமாரா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஒரு ரிசர்ச் லேபா இருக்கலாம்னு சொல்லி டேவிட் சொல்றாரு. இங்க நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கு. அதுவும் உடஞ்ச நிலைமையில இருக்கு. எல்லாரும் அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க. டாக்டர் வெண்டி அங்க நிறைய பாடிஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. உடனே எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சூசன் இருந்ததை நினைச்சு பெத் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மைக் ஆறுதல் சொல்றாரு. நம்ம ஷிப்ல ஏற்பட்ட சேதத்தினால கம்யூனிகேஷன் டிவைஸ்லாம் மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நம்ம புதுசா ஒரு டிரான்ஸ்மிட்டர் செய்யணும்னு சொல்லி மைக் பெத்து கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. இந்த பக்கம் திடீர்னு ஷிப்ல ஒருத்தர் நுழைஞ்சு பிரைஸை தாக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க இவரை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. இவரு பேர் தான் ஹாஃப்னர். அடுத்த சீன்லயே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹாஃப்னர் பார்த்து நீங்க எப்படி எங்க ஷிப்ல வந்தீங்கன்னு கேட்கும்போது உங்க ஷிப் தான் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த கேப் மூலமா தான் நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹாஃப்னர் சொல்றாரு. நான் பக்கத்துல இருந்த ஜெர்மன் ஷிப்பை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனட்னு அவர் சொல்றாரு. அப்பதான் ஹாஃப்னர் இந்த இடத்த பத்தின உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுமார் 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இல்ல யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல பல ஏலியன் உடல்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் உயிரோட. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஆராய்ச்சிக்கு வந்த மனுஷங்க ஆராய்ச்சின்ற பேர்ல தேவையில்லாம தூக்கிட்டு இருந்த அந்த ஏலியன் உடல்களெல்லாம் தட்டி எழுப்பிட்டாங்க.
அந்த ஏலியன்கள்லாம் நம்மளை கொல்லாம சும்மா விடாதுன்னு சொல்லி ஹாஃப்னர் இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. சூசன் இறந்து போன சோகத்தில் ஜான் இருக்கப்ப திடீர்னு சூசன் வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஜான் சூசன் சூசன் சொல்லி கத்திக்கிட்டே அவங்க பின்னாடியே ஓடுறாரு. அந்த இங்க நடந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஷிப்புக்குள்ள ஒருத்தர் மாத்தி வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹாஃப்னர் நான் என்னோட ஷிப்புக்கு போறேன், அங்க நிறைய ஆயுதங்கள் இருக்கு, அதை வச்சு நான் அந்த ஏலியன் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த பக்கம் ஜான் சூசன் பின்னாடி போயிட்டு இருந்ததை காட்டுறாங்க. சூசன் ஜானை மைக்கி அவரோட காதுல கருப்பு கலர்ல ஏதோ குட்டி ஏலியனை ஒட்ட வைக்கிறாங்க. டாக்டர் வெண்டி ஓடி வந்து டேவிட் கிட்ட ஜானை காணும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே டேவிட் நீங்க போய் ஜானை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி டாக்டர் வெண்டி அனுப்பி வைக்கிறாரு. நம்மளோட ஷிப்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கிறதுனால பிரைஸ் நீங்களும் ஹாஃப்னரும் போய் ஜெர்மன் ஷிப்ல இருந்து நமக்காக ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பிரைஸும் ஹாஃப்னரும் ஆக்சிஜன் சிலிண்டர் எடுக்கிறதுக்காக ஜெர்மன் ஷிப்புக்கு போறாங்க. அப்ப பெத் ஷிப்பை சரி பண்ண எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஆனா எதுவுமே வேலைக்கே ஆகல. அப்பதான் ஒரு கால் வருது. அதுல ஜான் பேசுறாரு. நான் இங்க ஜெர்மன் ஷிப்ல தான் இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஹெல்மெட் ஓபன் பண்றப்ப அது கழுத்துல மாட்டி பயங்கரமா அடிபட்டுடுச்சு, அதனாலதான் என்னால கழுத்தை திருப்ப முடியலன்னு சொல்லி அவர் ஒரு பக்கமாவே திரும்பி உட்காந்துக்கிட்டு பேசுறாரு. இங்க ஆக்சிஜன் சிலிண்டர் நிறைய இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா இங்க இருந்து நிறைய எடுத்துக்கலாம்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதோட கால் கட் ஆகுது. அப்பதான் ஜானோட காதை காட்டுறாங்க. அதுல ஏதோ கருப்புகள்ல குட்டி ஏலியன் ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிரைஸும் ஹாஃப்னரும் நடந்து போறாங்க. அங்க நிறைய டெட் பாடிஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அதுல ஒரு டெட் பாடி பார்க்க சூசன் மாதிரி இருக்கு. அது திடீர்னு எழுந்து அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீனில் பெத்தை மட்டும் தனியாக விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி ஜெர்மன் ஷிப்புக்கு போகிறாங்க. அங்கே ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லை அதெல்லாம் சேஃபான இடமான்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அங்கே ஜானை பார்க்குறாங்க. அவர் தலையில் கட்டு போட்டுருக்கு. அப்போ மற்றவங்க என்னன்னு கேட்குறப்ப அதான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அடிபட்டுருக்கு, அதான் கட்டு போட்டுருக்குன்னு சொல்லி அங்கே எல்லாரையும் சமாளிச்சிடுறாரு. ஜான் நான் இன்ஜின் ரூமுக்கு போகிறேன், யாராவது எங்களோ வரீங்களா கேட்குறப்ப வெண்டி நானும் வரேன்னு சொல்லி அவங்க கூட கிளம்பி போகிறாங்க. ஜான் முதல்ல உள்ளே போகிறாரு. ஆனால் அவர் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகும், எந்த சத்தமும் வராதனால வெண்டி வெளியே இருந்து கூப்பிட்டு பார்த்துட்டு வெண்டியும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன வெண்டி அங்கே நிறைய இறந்த உடல் இருக்கிறத பார்த்து பயந்து போய் திரும்புறப்ப ஜான் அவங்கள திடீர்னு பிடிக்கிறாரு. வெண்டியை பிடிச்ச ஜான் அவங்கள ஏலியன் கிட்ட தள்ளி விடுறாரு. வெண்டி அலற சத்தம் கேட்டு மைக் அங்கே ஓடி வந்து பார்க்குறப்ப வெண்டியோட தலை துண்டாகி கீழே விழுந்து கிடக்கு. அப்போ திடீர்னு ஜான் வந்து மைக் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் விட்டு இருந்தா ஜான் மைக்கை காலி பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள டேவிட் வந்து ஜானை காலி பண்ணி மைக்கை காப்பாத்திடுறாரு. பெத் தனியா ஷிப்ல இருக்கும்போது யாரோ வந்து பவர் சப்ளைவை கட் பண்ணிடுறாங்க. அதை சரி பண்ண பெத் கீழே போறப்ப அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நமக்கு வைக்கிறாங்க மொரட்டு ட்விஸ்ட். இவ்வளவு நேரம் ஹாஃப்னர் ஜெர்மன் ஷிப்ல இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த ஹாஃப்னரே ஏலியனால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான்றது இந்த சீன்ல நமக்கு காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே பெத்துக்குன்னா சும்மா பயங்கர பயமாயிடும். ஒரு பக்கம்னா அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் என்னன்னா ஹாஃப்னர் ஒரு ஏலியனான்னு சொல்லி ஒரு பயம். இதுல பார்த்தாது ஹாஃப்னர் அந்த குட்டி ஏலியன் எடுத்துக்கிட்டு பெத்தோட காதுல செட் பண்ண வருவாரு. இதெல்லாம் பார்த்த உடனே பெத் மிரண்டு ஓடவே ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஷிப்ல இருந்து மைக்கும் டேவிடும் பெத்தை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா பெத் கிட்ட இருந்து எந்த ரீப்ளையும் வரல. அதனால அவங்க நேரம் அந்த ஷிப்ல இருந்து கிளம்பி இந்த ஷிப்க்கு வந்து பார்த்தா இந்த ஷிப்லயும் அவங்களை ஆளக்காணும். வெளியே எது சத்தம் கேட்குதுன்னு சொல்லி டேவிட் ரெட்டி பாக்குறப்ப அப்ப பெத் வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. மைக் உடனே நான் பெத்தை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வெளியே கிளம்புறாரு. அதுக்குள்ள ஹாஃப்னர் பெத்தை காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. மைக்கும் டேவிடும் பெத்தை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அதுக்குள்ள ஹாஃப்னர் உடனே அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் பதிலுக்கு தாக்குறாங்க. அப்ப டேவிட் ஹாஃப்னரை ஷூட் பண்றாரு. ஆனா அவருக்கு ஒன்றும் ஆகல. அப்போ உடனே மைக் ஹாஃப்னரோட தலையில இருக்கக்கூடிய அந்த குட்டி ஏலியனை பிச்சு கீழே போட்டு காலால மிதிக்கிறாரு. அப்பதான் ஹாஃப்னர் ஒழுங்கா சாகவே ஆரம்பிக்கிறாரு. அவங்க அந்த குட்டி ஏலியனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நாம அந்த ஏலியனை கரண்ட் ஷாக் வச்சு கொள்ளலாம்னு சொல்லி பெத் ஐடியா கொடுக்குறாங்க. உடனே எல்லாரும் அதுக்கான வேலையில இறங்குறாங்க. டேவிட் கேமரா ரூம்ல இருந்து கைட் பண்றாரு. பெத் இந்த ஃப்ளோர் முழுக்க நம்ம எலக்ட்ரிக் ஷாக்கை செட் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான வேலையில இறங்குறாங்க. அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஏலியனுக்கு வருது. உடனே இந்த வேலையை முடிச்சுட்டு பெத்தும் மைக்கும் அங்கிருந்து வேகமா கேமரா ரூமுக்கு ஓடுறாங்க. அங்கிருந்து கரண்ட் ஷாக் ஆன் பண்ணலான்னு பார்த்தா அந்த பட்டன்ஸ் எல்லாம் வேற லாங்குவேஜ்ல எழுதியிருக்கு. அதாவது அதெல்லாம் ஜெர்மன் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கு. எப்படியோ ஒரு வழியை சரியான பட்டனை கண்டுபிடிச்சு கரண்ட் ஷாக் ஆன் பண்றாங்க. அந்த ஏலியன் மேல பயங்கரமா ஷாக் அடிக்குது. அந்த ஏலியன் அங்கேயே சுருண்டு விழுது. எந்தவித பேச்சு மூச்சு அசைவுமே இல்லாம அந்த ஏலியன் கீழே விழுந்து கிடக்கு. இருந்தாலும் பெத்துக்கு இது இருந்துச்சான்னு ஒரு சந்தேகம். பெத் கிட்ட போய் பார்த்தா அந்த ஏலியன் இன்னும் சாகல. இந்த நேரம்னு பார்த்து மைக்கும் டேவிட்டும் இந்த ஷிப்பை சரி பண்ணலாம்னு சொல்லி 2 பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த பக்கம் பெத் தனியா இருக்கிறதுனால அந்த ஏலியன் ஈஸியா பெத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. பெத் அலற சவுண்ட் கேட்டு மைக்கும் டேவிட்டும் வந்து உள்ள எட்டி பார்த்தா அந்த ஏலியனும் பெத்தும் உள்ளதான் இருக்காங்க. நேரா போனா அந்த ஏலியன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அப்பதான் டேவிட் அந்த ஹாஃப்னர் சொன்ன அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுல இருந்து ஒன்னு எடுத்து தன்னோட வச்சுக்கிறாரு. கூடவே இங்க ஒரு பெரிய வலை இருக்கிறதையும் பாக்குறாரு. இந்த வலையோட சேர்த்து அந்த வெப்பன் அந்த ஏலியன் உடம்புல கட்டிட்டா அந்த ஏலியன் தானே வெடிச்சு செதறிடும் முடிவு பண்ணி பிளான் பண்றாரு. இவருங்க இதை பண்ணிட்டு இருக்கப்ப இந்த கேப்பை யூஸ் பண்ண மைக் அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ள போய் பெத்தை காப்பாத்திடுறாரு. இந்த பக்கம் டேவிட் கத்திர சத்தத்தை கேட்டு மைக் ஓடி வந்து பார்த்தா அந்த ஏலியன் டேவிட்டை கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. உடனே டேவிட் கை காமிச்சு அந்த பட்டனை பிரஸ் பண்ண சொல்றாரு. மைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்ணி டேவிட்டையும் ஏலியனையும் சேர்த்து ஒன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அனுப்புறாரு. உடனே பெத் வராங்க. பெத்தையும் தனியா ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு இவர் மட்டும் தனியா போறாரு. நேரா போய் ஜம்ப் பண்ணி அந்த ஏலியனை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்றாரு. அதுல செகண்ட்ஸ் ஓவர் ஆகி இன்னும் அது வெடிக்கல. அப்பதான் அந்த ஏலியன் டேவிட் தூக்கி தூர போடுது. இப்பன்னு பார்த்து கரெக்ட் டைமுக்கு என்ட்ரி கொடுப்பாங்க நம்ம பிரைஸ். நேரா வந்து அந்த ஏலியன் மேல ஃபிக்ஸ் ஆயிருக்க அந்த டிவைஸ் மேல ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏலியன் வெடிச்சு பீஸா செதுருது. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் உட்காந்து எல்லாரும் ஆறாம பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரைஸ் இவ்வளவு நேரம் எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா இவங்களை தெரியாத 2 ஷிப்லயும் இருக்க எல்லா ஃப்ளோர்லயும் மாத்தி இவ்வளவு நேரம் சுத்தி இருந்திருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க 3 பேர் இந்த ஜெர்மன் ஷிப் எடுத்துட்டு இந்த பிளானட்டை விட்டு ஒரேடியா கிளம்பி திரும்ப பூமிக்கே போறாங்க. இத்தோட இந்த மூவி இங்கேயே முடியுது.